ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபெஸ்டிவல் டைம்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கு அது மாதிரி ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடிக்கு செய்யுங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விக்ஸ் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது எண்ணெய்ன்றதுனால கட்டி எதுவும் இருக்காது, நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ இது அப்படி இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு கப் கடலை மாவு எடுத்ததுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டு நல்லா ஒரு கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம அந்த நேரத்துக்கு பண்ண முடியாது, முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ அது இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வரணும். அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்து பாருங்கள். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டு வந்துடும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் கலருக்கு பிஞ்சாப் அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக பிஞ்சாப் அளவுக்கு மஞ்சத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி செய்ய 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். இப்போ 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மாவில் எண்ணெய் நல்லா கலந்து வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மாவில் நல்லா கலந்து வரணும். அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி வந்துச்சு. இப்போ ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், பார்க்குறதுக்கே மணல் நல்லா இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கரண்டி வச்சுட்டு நம்ம சமப்படுத்தி விட்டுக்கலாம். நல்லா சூடாகவே சமப்படுத்திக்கோங்க. இப்போ இதை அப்படியே விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே லைட்டாக ஆறி வந்துடும். அப்போது நம்ம கோடு போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா கோடு போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கட் பண்ணேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுன்னா எடுக்க சொல்ல நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மைசூர் பாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.